அது அகஸ்டின் ஜெபக்குமாரா இருந்தாலும் சரி. நாங்க இருந்து போகும்போது காசு லாரிக்கு தெரியாம எல்லா அட்ரஸும் கலெக்ட் பண்ணி போய் அங்க இருந்து ஒரு லெட்டர், உங்க சந்திக்கிறது மிகவும் மகிழ்ச்சி அப்படி இப்படின்னா உடனே லெட்டர் எழுத ஆரம்பிச்சுன்னா என்னை குறித்தும் ஜாக்கிரதையா இருங்க. அது எதுக்கு? அவரை யூஸ் பண்ணி நான் எனக்கு ஆவாயிருக்கேன். I want to be a very plain and frank man. நான் சொன்னபடியே நான் யாரும் அப்பண்ட் ஆவாங்க அப்பண்ட் ஆக மாட்டாங்கன்னு பிரசங்கிக்கிற ஆள் இல்லை. சத்தியத்தை சத்தியமா சொல்றாங்க. நான் அதுக்குதான் அழைக்கப்பட்டிருக்கேன். சத்ருவானாலும் பரவாயில்லன்னுட்டு. அதனால ஓப்பனாவே நான் பேசுறேன். இந்த கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து பேசும்போதெல்லாம் வேதம் நமக்கு ஒரு கள்ள தீர்க்கதரிசியை உதாரணமா சொல்லுது. உன் பேர் சொல்லுவாங்க பீலையா, எல்லாரும் தெரியும். அந்த பீலையாம தான் எப்பவும் உடனே உதாரணத்துக்கு எடுப்பாங்க. அப்ப பீலையாம என்ன செய்ய? ஏன்னா அந்த 2 பேர் 2வது அதிகாரத்தில் பார்த்துக்கலாம், வசந்த பார்த்துக்கலாம். 2 பேர் 2வது அதிகாரம் 13 இருந்து வாசிங்க சிஸ்டர். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை, இவர்கள் ஒரு நாள் வாசிங்கன்னா அந்த அர்த்தமே புரியாது. வாசிக்கும் போது இதுதான் வாசிக்கணும். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்றெண்ணி கரைகளும் இளைச்சலுமாய் இருந்து உங்களோட விருந்து பண்ணுகையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்க்காங்க. எப்படி வாழ்வாங்க? உல்லாசமா வாழ்வாங்க. நல்லா கவனிங்க ஐயா. நான் இதெல்லாம் சொன்னா எனக்கு சிலரை குற்றப்பட்டது போல சிலருக்கு தெரிஞ்சு நாங்க என் மேல தீர்வாங்க. நான் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். கல்ஃப் கண்ட்ரிக்கு போயிருந்தேன் போன மாசம், முதல் மாசம். துபாய், பஹ்ரைன், அபுதாபிலாம் பிரசங்கம் பண்றேன். அங்க ஒரு பிரதர் ஓடி இருந்தார். பிரதர் எங்களுக்கு சொல்லுங்க பிரதர். என்ன சொல்றீங்க? என்ன கேட்குறீங்க? நாங்க எங்க ரத்தத்தை வேர்வையாக்கி 52 டிகிரி வெயில நின்று ரோடு போடுற வேலை செஞ்சு காணிக்கை சேர்த்து ஒரு ஊழியக்காரர் கொடுத்த இந்தியாவில் வந்தவருக்கு அவரு போகும்போது ஒரு சென்ட் பாட்டில் வாங்கினார் 18,000 ரூபாய்க்கு. இது சரியானது. காணிக்கை எவ்வளவு தானா? 18,000 ரூபாய். அது போகும்போது என்ன பண்ணாரு? இப்ப இதை கேட்டானா, இந்த சென்ட் பாட்டில் ரொம்ப விளையாட்டு போட்டு பழகிட்டேன். அம்மா அதே ஊழியக்காரர் கனடா போயிருந்தேன். அங்க சொன்னார், அண்ணே நாங்க கனடால வந்து 15 வருஷம் ஆகுது. ஆண்டவருக்கு கத்தவர்களுக்கு நான் நிறைய கொடுக்குறேன். ஆனா இதுவரைக்கும் $350 ஷூ போடுறதில்ல. அந்த ஊழியக்காரர் $350 ஒரு ஷூ வாங்கினாங்க. இது யாரு? யார சொல்லுங்க? ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரங்க எல்லா ஊழியக்காரையும் சேர்த்துறாங்க. அந்த ஊழியக்காரனுக்கு நான் சொல்றதான் சொல்லுங்க. கள்ள தீர்க்கதரிசி உல்லாசம். நீங்க ரெஸ்டாரண்ட்ல 2 மணி நேரம் வேலை கிடைச்சுன்னா பிள்ளைக்கு ஒரு பைஜாமா வாங்கிடலாமே சொல்லிட்டு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா வேலை செய்வீங்க. அதுல இருந்து கொஞ்சம் காணிக்கை கொடுப்பீங்க. அவர் சென்ட் ஒரு நேரம் சென்ட் அப்படி போடணும். அவர் கேட்கிறாங்களா? ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி உல்லாசமாய் வாழ்கிறார். நான் எப்பவுமே சொல்றேன், உங்க பாசத்துக்கு காணி கொடுக்கிறது நல்லது. நான் அவர் மூலம் அவருக்கு தெரிஞ்ச ஊழியர்களுக்கு போறது நல்லது. அப்படியே நீங்க டைரக்டா யாருக்கு காணி கொடுத்தாலும் ஒருவேளை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாருன்னா பாத்திரம் அறிந்து பிச்சை போடு. அதான் தமிழ். பாத்திரம் அறிந்து ஆரவன்ட்ட கலட்டி கொடுத்தாங்க, கண்ணு குட்டி பண்ணோம். மோசையில கலத்தி கொண்டாங்க. ஆசை மோசையில கலத்தி கொடுத்தாங்க. 2 பேரையும் கலத்தி தான் கொடுத்தாங்க. ஆரவன்ட்டையும் கலத்தி கொடுத்தாங்க. யார்கிட்ட காணி கொடுத்தீங்கன்னு பார்க்க அவன் கண்ணுக்குட்டி பண்றானா, இவன் ஆசிரியர் கூட பண்றானா, தேவ மகிமை கண்கள் பண்றானா, தேவ மகிமை இறந்து பார்க்கறானா. ஞாபகம். ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்க, ஏறாம உதவி செய்யுங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவு கொடுங்க. நான் இருந்தாலும் பசங்க நினைக்கிறேன் ஊழியருக்கு கொடுக்குறது. பட் உல்லாசத்துக்கு கொடுத்தா நான் சொல்றேன் வசனத்தின் அடிப்படையில நதியளவும் கலந்திட்டு தான் போட்டு விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவர்களும்
ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து பொருளாசைகளை பழகின இருதயத்திலுடைய சாபத்தின் பிள்ளைகள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயாரின் குமாரனாகிய பீலையாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். நல்ல கவனியே, இந்த பீலையாம் பத்தி இங்கே சொல்றாரு. அடுத்த ஒரு வசனம் வாசிக்கலாம். யூதாவின் நிருபம் 11வது வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்து ஓடினவர்கள். இன்னொரு வசனம் வெளிப்பட்டு 2வது அதிகாரம் 14வது வசனம். வெளிப்பட்டு ஆயினும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. நல்ல கவனிங்க, விக்கிரகங்களுக்கு படைத்தவரை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாமுடைய போதகம், பீலையாமுடைய வஞ்சகம், பீலையாமுடைய வழி. 3 வருஷத்தை காட்டிங்க. இது ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி, நீங்களே படிக்கிற வேண்டியது. மறுபடியும் சொல்றேன், பீலையாமுடைய போதகம், பீலையாமுடைய வஞ்சகம், பீலையாமுடைய வழி. என்னையா அந்த பீலையாம் செஞ்சா? புதுசா ஆண்டுக்கு வந்தவங்களுக்காக சொல்றேன். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து பிரிச்சு, பாவ பூமியாகிய எகிப்திலிருந்து பிரிச்சு, ஞானஸ்நானமாகிய செங்கடலை தாண்ட வச்சு, கண்மலையாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குடிக்கிற அந்த கண்மலையின் தேர்தலை குடிக்க செய்து அவரை நடத்தி கொண்டு வந்தார். மன்னா பெய்தது, வசனமாகிய மன்னாவை பெற்றார்கள். கற்றவர்களை நடத்தி கொண்டு மேக சம்பத்தினால அக்னி சம்பத்தினால நடத்தி கொண்டு வந்தார். அவரை எங்க கொண்டு போவதற்கு? கானானுக்குள் கொண்டு போவதற்கு. கானானுக்குள் கொண்டு போவதற்கு அவரை நடத்தி கொண்டு வருகிற ஆண்டவர் வழியில் வரும்போது மோவாபிய தேசத்தை கடந்து போக வேண்டும். ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லியிருந்தால், மோவாபிய தேசத்தை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், ஆகினால் அவரோடு சண்டை போட கூடாது. ஆனா மோவாபிய ராஜாவாகிய பாலாக் என்று சொல்கிறவன் அவனுக்கு பயமா இருந்துச்சு. உடனே என்ன செஞ்சான்? இந்த இஸ்ரவேல் புத்திரரை சபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பீலையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு போய் கூலி கொடுத்து அவன் வந்து சபிக்கிறதுக்கு கூப்பிட்டான். அவன் தீர்க்க தரிசனமும் சொல்லுவான், நிமித்தமும் பார்ப்பான். டபுள் ஆக்ட். நேரம் இல்லை சொல்றதுக்கு. நிமித்தம் பார்க்கறாங்க, சன்னதம் சொல்லுறாங்க, குறி சொல்லுறாங்க. குறி சொல்லுகிற ஆவியுடைய அவனை கூப்பிட்டு இவங்க சபிக்கணும்னு சொன்னா ஆண்டவர் அவனை போகக்கூடாதுன்னு சொன்னாரு. போய் கேட்ட ஆண்டவரை நான் போகட்டுமான்னு. ஆண்டவர் நான் போகக்கூடாது. ஆனா மறுபடியும் கேட்கிறேன், ஆண்டவர் நான் போட்டுவான். பிள்ளை 4 நேரம் வேற போகலான்னு சொல்றீங்க, மறுபடியும் போய் போட்டுமா போடுறான், போய் தொலை. அந்த மாதிரி ஆண்டவர் போய் தொலைன்னு சொன்னாரு. இவன் போகும்போது கழுத மேலே ஏறிப்பானா, எதுக்கால தூதன் நிறுத்தி பார்த்தான். அதெல்லாம் மீறி மறுபடியும் போனான். ஏன்னா எதுக்கு மேல ஆசை இருக்குது? ஒண்ணு, பொருள், கணம், கௌரவம், இதுல ஆசை இருந்ததுனால போகலாமா? ஆண்டவர் தடுக்கிறாரு. கழுத பேசுது, மதிக்கட்ட மிருகமாகி அந்த கழுத வாயை திறந்து பேசுது. ஆனாலும் நிக்கல, மறுபடியும் போனான். அங்க போய் 7 இடத்துல அவங்க சபிக்க பார்த்தான். சபிக்க வார்த்தையை ஆண்டவர் மாத்திட்டாரு, ஆசீர்வாதம் மாத்திட்டாரு. உடனே போகுது, கொண்டு போட்டுறேன், உனக்கு சபிக்க கூப்பிட்டேன்னா உனக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். பார்த்தான், ஆவியில நிரப்பி என்னை ஆண்ட வார்த்தை மாத்திட்டாங்க. என்ன செய்ய? உடனே பாலாக்கு சொன்னான், ஒண்ணு செய், இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு உண்டான மந்திர ஆலோசனை இல்லை, நான் ஒண்ணு செய்யணும், அவங்களே அவங்களை கெடுக்கணும். கிறிஸ்தவனுக்கு வெளியே இருந்த ஆபத்து வேலை, உள்ளுக்குள்ள ஆபத்து. ஏன்னா நீ ரசிக்கப்பட்ட உடனே யோபுவையும் அவனுடைய வீட்டாரையும் அவனுக்கு எல்லாத்தையும் சுற்றி ஆண்டவர் நினைச்சிருக்காரு, ஏறி எடுத்துக்கிறார். வெளியே இருந்து அவன் தாக்க முடியாது, ஆனா உள்ளுக்குள்ள நீ ஓட்டப்பட்டுறான். சபையே வெளியிருந்து நீ தாக்க முடியாது, ஏன்னா ஆதாரத்தின் மாசத்தை மேற்கொள்வது இல்லை, ஆனா உள்ளே இருந்து ஓட்டப்படலாம். அதனாலதான் எப்பவும் உள்ளே இருக்க சபையை குறித்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியே இருக்கிற ஆரம்பத்துக்கு ஒரு பயம் வேண்டாம், உள்ள இருந்தே குளிக்க வேண்டானே அவனை குறித்து ரொம்ப யோசனையா இருக்கணும். அந்த சபையை குறித்து எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இவன் என்ன சொன்னா, நீ ஒண்ணு செய்யும், உங்க பெண்கள்